தமிழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓட்டப்புறம் சட்டமன்ற தொகுதி தூத்துக்குடி புறநகர் மாவட்ட தூத்துக்குடி கிழக்கு ஒன்றிய செயலாளராக பணியாற்றி வருகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் புறநகர் மாவட்ட செயலாளர் மனோராஜ் அவர்கள் எங்களை தமிழக வெற்றி கழகத்தில் எங்களை வேலை பார்க்க விடாமல் தொடர்ந்து இடையூறு செய்தே வந்து கொண்டிருந்தார். வேட்பாளர் தளபதிக்காக நாங்கள் எங்கள் இடத்தில் நாங்கள் சொந்த ஒரு இடத்துல காரியாலயம் போட்டிருக்கோம். இந்த சொந்த கட்சிக்காரங்களே வந்து அந்த காரியாலயத்தை வந்து வெட்டி போட்டு போயிட்டாங்க. அதை நாங்கள் வந்து மாவட்ட செயலர் சொன்னோம். அவர் வந்து அது உங்கள் பாடு, அவங்க வெட்டவங்க பிரச்சனை, எனக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் காவல்துறையிட்ட போய் அணுகி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டோம். இப்போ நாங்கள் இத்தனை நாளும் இப்போ வெயிலும் பார்க்காம நாங்கள் வந்து தளபதிக்காக ஓட்டு கேட்டு தொடர்ந்து 10 நாளைக்கு மேலாக நாங்கள் கிளை பொறுப்பாளர்கள் அத்தனை அணி பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஓயாமல் நாங்கள் இரவு பகல் பராமல் ஓட்டு கேட்டு வந்தோம். பூத்துக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் ஒன்றியத்துக்கு அந்த பூத்து வந்து மொத்தம் 30 பூத்து. 30 பூத்துக்கும் 3 பேர் போடணும்னு சொல்லி எங்களை மாவட்ட செயலாளர் மதன்ராஜ் அறிவித்து கொண்டிருந்தார். அதன்படி நாங்கள் 30 பூத்துக்கும் ஆட்களை போட்டு வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று பார்த்தால் நேற்று எங்களிடம் வந்து அந்த பூத்துக்கான ஸ்லீப்பை வந்து வாங்கி கொண்டு போய்விட்டாங்க. மாவட்ட நிர்வாகிகள் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பூத்துக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது, எங்களை வந்து நாங்கள் உங்களை வந்து பூத்துக்குள்ளே ஏற்றுக்க மாட்டோம், ஒன்றிய செயலர் தலைமையில் யாரும் பூத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எங்களை வந்து நிராகரிச்சிட்டாங்க. நாங்கள் இவ்வளோ பூத்து நாங்கள் போட்டு எல்லாமே பக்காவாக வச்சுருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தில் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அடையாள அட்டை வச்சிருக்கிற அத்தனை நபரையும் தான் நாங்கள் வந்து பூத்து ஏஜெண்டாக நாங்கள் போட்டிருக்கோம். நம்ம கட்சி சார்ந்தவங்களை தான் நாங்கள் பூத்து ஏஜெண்டாக போட்டு அவ்வளோ வரையும் நாங்கள் ரெக்கார்டாக வச்சிருக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருன்னே தெரியாம அந்த வாக்காளர் படிவத்தில் உள்ள அந்தந்த பூத்துல உள்ள நபர்களை ஒரு 10 பேரை தேர்வு பண்ணி அவங்கள வந்து பூத்துக்குள்ள போய் உட்கார வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க, அவங்க யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப எங்களை வந்து எந்த வேலையும் செய்ய விடாம எங்களை வந்து நிராகரிச்சு இன்று இப்போதைக்கு 8 மணி வரைக்கும் நாங்களும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. நாங்கள் ஃபோன் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டேங்காங்க. கேட்டா அவங்கள ஒன்றிய செயலாளர் வந்து நாங்கள் ஒதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து எந்த ஒரு ரீசனும் சொல்லாம எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க. நாங்கள் உழைச்ச உழைப்புக்கான பலனை நாங்கள் தளபதிக்காக உழைக்கணும். நாங்கள் வந்து எந்த ஒரு காசுக்கும் ஆசைப்படாம எந்த ஒரு பணத்துக்கு ஆசைப்படாம எங்க சொந்த உழைப்பை நாங்கள் விட்டுட்டு 10 நாள் நாங்கள் வந்து வெயிலுக்குள்ள இறங்கி நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டு ஒரு தெரு இல்லாம ஒரு வீடு இல்லாம நாங்கள் போய் ஓட்டு கேட்டு நாங்கள் வந்து விசித்திற்கு வாக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு எங்களை வந்து ஒன்றியத்தில் இருக்க எல்லாரையுமே நிராகரிச்சு விட்டு ஒரு சிலரை வச்சுக்கிட்டு எங்களை வந்து எல்லாத்தையும் புறக்கணித்துட்டு நாளைக்கு வந்து பூத்துக்குள்ள போய் வேலை பார்க்க போறாங்க. இது வந்து தலைமை வந்து எங்களுக்கு சரியான ஒரு ரீசன் வந்து எடுக்கல அப்படின்னா நாளைக்கு காலையில நாங்க போடுற முதல் வேலை தளபதிக்கு நாங்கள் ஓட்டை போடுவோம், போட்டுட்டு அடுத்த நிமிஷம் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிடுவோம் என்ற செய்தியை வந்து நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். தலைமை வந்து இதை எங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா இந்த மாவட்ட செயலாளர் எங்களை வந்து வேலையே பார்க்கணும் இருக்காரு. திருமணி கூட்டம் போட்டாலும் ஏன் போட்ட திருமண கூட்டம் உன்னை யார் போட சொன்னதுன்னு கேட்காரு. கிளை கூட்டம் போட்டோம்னா ஏன் உன்னை கிளை கூட்டம் போட சொன்னது, உன்னை யார் வேலை பார்க்க சொன்னதுன்னு கேட்காரு. ஊருக்குள்ள இறங்கி நோட்டீஸ் கொடுக்க போனோம்னா உன்னை யார் நோட்டீஸ் கொடுக்க போனதுன்னு கேட்கிறாரு. இப்படி ஒரு பல எங்களை வந்து வேலையை எந்த வேலையுமே பார்க்க விடல எங்களை. அவர் வந்து என்னன்னா அவர் ஆபீஸ் கூப்பிடுறாரு, ஆபீஸ்ல உட்காந்து நாங்க பேசுறோம். போனோம்னா இங்க இருந்து நாங்க 15-20 கிலோமீட்டர் அப்பாறு தான் மாவட்ட அலுவலகம் இருக்கு. நாங்கள் எங்கள் ஊர்ல இருந்து நாங்கள் போய் மாவட்ட அலுவலகத்துக்கு போனோம்னா அங்கே போனோம்னா 2 கதை சொல்றாங்க. பூத்த இத்தனால முடிச்சு கொடுத்துருங்க, இத்தனை நாளுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும், இதைத்தான் சொல்றாங்க. நாங்கள் எல்லாம் முடிச்சு கொடுத்து இன்னைக்கு ஓட்டப்பிடார் சட்டமன்ற தொகுதியிலேயே மாப்பிள்ளூர்னி ஊராட்சியில நாங்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து தளபதிக்காக அவ்வளோ தூரம் நாங்கள் உழைச்சி வச்சிருக்கோம். இன்னைக்கு வந்து எங்க தளபதியை வெற்றி பெற வைக்கணும் நாங்க அப்படின்னு சொல்லி கடுமையா உழைச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை வந்து புறந்தள்ளி விட்டு என்ன எங்களை வந்து அவர் புறந்தள்ளதை பார்த்தா ஆளுங்கட்சிக்கு சாதகமா எங்களை வந்து வேலை பார்க்க விடாம எங்களை வந்து தூண்டுற மாதிரி ஒரு செயல் பண்றாங்க. ஒன்றிய செயலாளரா நீங்க கிடையாது, உன்னைய வந்து நீக்கிறோம், நாங்க ஒதுக்குறோம், இப்படி சொல்லி என்னைய மிரட்டி என்னைய வந்து வேலையை செய்ய விடாம சாதியின் பேரை சொல்லி என்னைய வந்து மட்டம் தட்டி என்னை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்று வரை நான் தளபதிக்கு பதவி ஏற்ற ஒன்றிய செயலாளராக நான் வந்து வேலை பார்த்த காலம் 2 ஆண்டுகளுக்கு மேல வேலை பார்த்திருக்கேன். வேலை பார்த்தும் எனக்கு வந்து ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடையாது. நான் நிம்மதியா கூட வீட்டுக்கு போன கிடையாது. நான் வெளியில நடமாடுனால எனக்கு வந்து பயம். ஏன்னா நம்ம சொந்த கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு அடியாட்களை வச்சுக்கிட்டு நம்மளை வந்து எங்களை வந்து ரொம்ப வந்து சித்திரவதை பண்றாங்க. நாங்க எங்க காரியாலயத்தை வெட்டி போட்டது கூட வேற யாருமே கிடையாது, நம்ம சொந்த கட்சியில உள்ளவங்க தான் வெட்டி போட்டது. நாங்க போய் சொன்னோம்னா அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லி எங்களை முடிக்கிறாங்க.
காரியாலயம் போடுறது அவர் தான் அனுமதி வாங்கி கொடுக்காப்புல. அவர்கிட்ட பேசி தான் நாங்கள் காரியாலயத்தை ரெடி பண்றோம், எல்லாமே செய்யறோம். இது வரைக்கும் ஓட்டப்படத்துல எங்கேயுமே காரியாலயம் போடல. நாங்க காரியாலயம் போட்டு நாங்க வந்து இரவும் பகலும் காரியாலயத்தை காவகாத்து நாங்க வேலை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்காக 10 பைசா கூட நாங்க யாருக்கிட்டையும் வாங்கவே இல்லை. அந்த அளவுக்கு நாங்க வந்து தளபதிக்காக உண்மையா உழைச்சிருக்கோம். இன்னைக்கு எங்களை வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த மாவட்ட செயலாளர் மதன்ராஜ் அவர்கள் வந்து அவர் தான் வேட்பாளராக இருக்கிறாரு. ஆனா அவர் வந்து எங்களை ஃபுல்லாவே நிராகரிச்சு எங்களை வந்து இன்னைக்கு கட்சியில இருந்து நீ வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஓரம் கட்டி எங்களை வந்து வச்சுட்டாப்புல. நாங்க மிகுந்த மனவேதனையிலையும் மன உளைச்சலையும் நாங்க இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்க வேலை பார்த்துட்டு இன்னைக்கு நாங்க ஊருக்குள்ள போய் நாங்க வேலை பார்க்க முடியாத சூழ்நிலையில நாங்க இருக்கிறோம். கேட்கிறவங்க நாங்க என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. நாங்க போட்டிருக்கோம், ஒரு கூத்துக்கு 10 பேர் வேணும்னு கேட்டாங்க. அந்த 10 பேரை நாங்க போட்டு வச்சு எல்லாத்தையுமே நாங்க வச்சு ரெடி பண்ணி கொடுத்து இன்னைக்கு நாங்க யாருக்குமே எந்த பதிலும் சொல்ல முடியாத ஒரு அவல நிலையில நாங்க உட்கார்ந்துருக்கோம். தலைமையும் தளபதியாரும் கழக பொதுச் செயலாளர்களும் இந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள்ட்டே நாங்க வந்து மாவட்ட தேர்தல் கண்காணிப்பாளர்கிட்ட நாங்க புகார் பண்ணிட்டோம். அவங்களும் தேர்தல் முடிட்டும் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க. எங்களுக்கு இதுல சரியான ஒரு ரீசனே கிடையாது. எல்லாருமே பூசி முழுகிற ஒரு கட்டப்ல இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கான ஒரு தீர்வு கண்டிப்பா கிடைக்கல அப்படின்னா நாளை காலையில நாங்கள் தளபதிக்காக ஓட்டை போட்டுட்டு நாங்கள் தற்கொலை பண்றதுக்கான முயற்சியை நாங்கள் எடுப்போங்கிறத இது மூலமாக நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். நன்றி.